الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذين تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا هو الذي أرسل رسوله بالهدى والدين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون وقال أيضا قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون قال رسول الله صلى الله عليه وسلم ذلك سريع الإيمان أو كما نبينا صلى الله عليه وسلم அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மையும் மறுமையும் அவனுடைய அன்பும் மட்டாத அருளும் கருணையும் என்றென்று வைத்திருக்கட்டுமாக. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய தலைப்பு என்று சொன்னால் அல்லாஹ் பொருந்தி கொண்ட மரணம். இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். ஜும்மாவுடைய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்தான். இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால் பல மதத்தவர்கள், பல இனத்தவர்கள், பல மொழி பேசக்கூடிய மக்கள், பல ஜாதியினர்கள் இப்படி பரவலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எத்தனை ஜமாத்துகள், எத்தனை அமைப்புகள், எத்தனை இயக்கங்கள், எத்தனை கட்சிகள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி பரவலாக மனிதர்கள் இந்த பூமி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அனைத்தும் சமுதாய மக்களிடத்தில் சில கருத்து வேறுபாடுகள் உள்ளது. உங்களுடைய மதம் சிறந்ததா, அல்லது எங்களுடைய மதம் சிறந்ததா, உங்களுடைய சித்தாந்தம் சிறந்ததா, அல்லது எங்களுடைய சித்தாந்தம் சிறந்ததா, இல்லை நீங்க வணங்கக்கூடிய இறைவன் உண்மையான இறைவனா, நம்ம வணங்கக்கூடிய இறைவன் உண்மையான இறைவனா, இந்த மாதிரி பல கருத்து வேறுபாடுகள் உண்டு. இன்னும் தொழில் ரீதியான கருத்து வேறுபாடுகள், வியாபார ரீதியான கருத்து வேறுபாடு, எத்தனையோ கருத்து வேறுபாடு சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா அனைத்து சமுதாய மக்களும் ஒரே ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொள்ளவே மாட்டார்கள். அது என்னவென்று சொன்னால் மரணம். எந்த சமுதாய மக்களாக இருந்தாலும் நாம் ஒரு நாள் மரணித்து போவோம் என்பது யாரும் மறக்க முடியாத ஒரு உண்மை. இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியும் காட்டுகிறார். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு நப்சும், ஒவ்வொரு ஆத்மாவும், ஒவ்வொரு மனிதர்களும் மரணத்தை சந்தித்தே தீர்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னும் அல்லாஹ் ஒருபடி மேல் அல்லாஹ் சொல்வார் என்று சொன்னால் ஐனமா தக்கூனூன உதுரிக்கத்துல் மௌத் வலவ் குன்து ஃபீ புரூஜி முஸையதா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை மரணம் வந்து அடைந்தே தீரும். அது உறுதியால் கட்டப்பட்ட கோட்டைக்குள் இருந்தாலும் அந்த மரணம் வந்தே தீரும் என்று சொல்லி அல்லாஹ் தாலா அந்த மேலும் அல்லாஹ் வலுப்படுத்துகிறார். அப்ப இந்த மரணம் எங்கே வரும், எப்பொழுது வரும், எந்த நேரத்தில் வரும், எந்த இடத்தில் வரும், எந்த செகண்ட்ல வரும், எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. உமா தஜ்ரி நஃப்ஸுன் பி ஐயி அர்லின் தமூத்துன்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறார். ஒரு ஆத்மா எங்கே மரணிப்பார், எப்படி மரணிப்பார் யாருக்கும் தெரியாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், நாம் வாழக்கூடிய பகுதிகளில் அன்றாட மக்களுடைய வாழக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் மரணித்து போகிறார்கள். வியாபார ரீதியாக கடன் தொல்லியாக மரணித்து போகிறார்கள். அதே போல நோய்வாய்ப்பட்டு மரணித்து போகிறார்கள்.
எத்தனையோ மரண சம்பவங்கள் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். இருந்தாலும் சில பத்திரிகை செய்தி எப்படி என்று சொன்னால், மரணம் எங்கே வரும், எப்படி வரும், இது யாருக்கும் தெரியாது. இது அல்லாஹ் தன் கை வயசில் வைத்திருக்கிறான். அந்த மலக்கள் மௌத்துக்கும் கூட அல்லாஹ் பண்ணுவான், அப்பொழுதுதான் கட்டளிடுவான். அப்போ அந்த ரூஹாவை கைப்பற்றுவார்கள். மனிதன் இன்னைக்கு என்னெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போனாலும், கண்டுபிடித்து உச்ச நிலைக்கு அடைந்தாலும், ஆனா 5 விஷயத்தில் அல்லாஹ் பண்ணிருக்கிறான், தன்னுடைய கை வயசில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்று மரணம், 2வது மலை, 3வது பொருளாதாரம், 4வது பிரசவம், 5வது யுக முடிவு நாள். இந்த 5 விஷயங்களை அல்லாஹ் பண்ணிருக்கிறான், அவனுடைய கை வைத்திருக்க. எப்ப பிறக்குன்னு ஒரு குழந்தை தெரியாது. இது அல்லாஹ்தால மனிதர்கள் கொடுக்கல. இந்த 5 விஷயம் அல்லாஹ் தன் கை வயசில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். சரிங்களா? அப்ப இந்த மரணத்தை பொறுத்தளவுக்கு எங்கே வரும், எப்பொழுது வரும், எந்த நேரத்தில் வரும், எதுவும் தெரியாது, மறைவான விஷயம். அப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், பத்திரிகை செய்தி நாம் பார்க்கிறோம் சொன்னால், நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் தான். ஒரு மனிதனுக்கு எப்படி மரணம் வருகிறது என்று பாருங்கள். 2 நபர்கள் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போகிறார்கள். போகக்கூடிய நேரத்தில் மேகத்தில் ஒரு கழுகு நேரா பூமியை பார்த்து வருகிறது. வந்து ஒரு பாம்பை கொத்தி விட்டு எடுத்து செல்கிறது. இந்த 2 சகோதரர்கள் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு இந்த காட்சியை அப்படியே பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு பேசிக் கொள்கிறார்கள். அது ஒரு சகோதரர் பேட்டி கொடுக்கிறார். இந்த கழுகோட பார்வை பார்த்தியா, அது எப்படி என்று சொன்னால், மேகத்திலிருந்து வந்து அந்த பாம்பு போகக்கூடிய டிஸ்டன்ஸை வைத்து, அந்த ஸ்பீடை வைத்து கரெக்டாக அந்த பாம்பை கொத்தி எடுத்து செல்கிறது. அதை பார்த்து, அந்த காட்சியை பார்த்து அவர்கள் பேசிக்கொண்டு ரசித்துக் கொண்டு சிரித்துக் கொண்டு போனார்கள். சிறிது நேரம் கழிந்து பாம்பு அந்த கழுகு அந்த பாம்பை விட்டு விடுகிறது. எந்த சகோதரர் பேசிக்கொண்டு போனார்களோ அந்த சகோதரர் வந்து வாகனம் ஓட்டிக்கொண்டு போகக்கூடிய சகோதரர் மீது அந்த பாம்பு விழுகிறது, கழுத்தில் சரமாரியாக கொத்துகிறது. அங்கே அவன் மரணம் அடைகிறான். அதான் பார்த்திருக்கலாம் மரணம். அந்த சகோதரர் எது நினைத்து போனான், இந்த பாம்பு அதை பார்த்து பேசி ரசித்துக் கொண்டு சிரித்துக் கொண்டு போன சகோதரர்கள். ஆனா மரணம் அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறார் பார்த்தீர்களா? அந்த பாம்பு மூலியமாக தான் அவன் மரணிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய விதி, கதிரர். அவர் வந்து செய்கிறார், அந்த ஒரு சகோதரர் பேர் நாங்கள் பேசி சிரித்துக் கொண்டு போனோம், இந்த காட்சியை பார்த்து விட்டேன். இன்னும் சொல்ல போனா கேரளாவில் ஒரு சம்பவம். ஒரு பஸ், இந்த டிரைவரோட பஸ்ஸை நிறுத்த சொல்கிறார். நிறுத்தி சொல்லிவிட்டு என்ன செய்கிறார், இந்த பஸ்ஸை விட்டு இறங்குறார். இறங்கி தன்னுடைய தோழருக்கு போன் செய்து வாகனத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். எடுத்துக்கொண்டு வாகனத்துக்கு போகிறார். எந்த பஸ்ஸை விட்டு இவர் இறங்கினாரோ அந்த பஸ் இந்த வாகனத்தை இடித்து விபத்து ஏற்பட்டு மரணிக்கிறார். சிந்தித்து பாருங்கள். எந்த பஸ்ஸை விட இறங்கினார், மரணம் எப்படி வேண்டுமானு வரலாம், எப்ப வேண்டுமானு வரலாம். அதுக்கு நேரம் கிடையாது. எல்லோருக்கும், எல்லா பொருட்களுக்கும் கேரண்டி இருக்கிறது. மனிதனுக்கு உயிருக்கு கேரண்டி கிடையாது. அது ரப்பிடத்தில் தான் இருக்கிறது. அப்ப இந்த மரணம் மரப்பிழைக்கும் நேரத்தில் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறோமா? அது அல்லாஹ் கேட்கிறான். இந்த மரணம் மறக்கிற நேரத்தில் இந்த மனிதன் இறங்கி ஓடினாலும் இல்லையா, குல் இன்னல் மௌத்தல்லதி தஸ்பிரூன மின்ஹும் ஃபஇன்னஹும் முலாக்கிக்குங்கிறான். எந்த இந்த மனிதன் மரணத்தை கண்டு வென்று ஓடிக்கொண்டிருக்கிறான், ஃபஇன்னஹும் முலாக்கிக்குங்கிறான், நிச்சயமாக அந்த மரணம் துரைத்து பிடிக்குங்கிறான். பின்னால சொல்றார், சும்மா துரத்துனா ஆலிமுல் கைபுங்கிறான். பிறகு அவர் நீக்கப்படுவார்கள். யாரிடத்தில்? ஆலிமுல் கைபு, மறைவானவற்றை மறையக்கூடியவன், பகிரங்கமானவற்றை அறியக்கூடியது நீக்கப்படுவது அல்லாஹ் என்ன பண்றான், அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மரணம் வருவதற்கு முன்னால் நாம் எப்படி இந்த பூமியில் வாழ வேண்டும்? அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் எதுக்கு தந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த பூமியில் ஹையுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகானவர் யார்? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். உங்களில் அழகானவர் யார்? அல்லாஹ் அழகை கேட்கிற முகம் அழகை அல்லாஹ் இங்கே சொல்லவில்லை, உடை அழகை அல்லாஹ் இங்கே சொல்லவில்லை. உங்க அமல்களில் உங்கள் அழகற்றவர்கள் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களுடைய அமல்களை அழகற்றவர்கள் யார் என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அப்போ இந்த வசனம் நம்மோடும் இருக்கிறது, சஹாபாக்களோடு இருந்தது. அவர்கள் இந்த வசனத்துக்கு எப்படி உயிரோட்டம் கொடுத்தார்கள், நாம் எந்த அளவுக்கு உயிரோட்டம் கொடுக்கிறோம்? அதான் கொஸ்டின். நம்முடைய உள்ளங்களே அந்த மாதிரி தவறுகள், அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் இந்த ஜும்மாவுக்கு பிறகு நம்ம செயல்பாடுகள் அமல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும். அப்போ அந்த மக்கள் என்ன செய்றாங்க, அந்த இது இருந்தது, அந்த வசனம் இருந்தது,
நம்மோடும் இருக்கிறது. இந்த சகாபாக்களை பொறுத்தளவுக்கு அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லிவிட்டானா, அல்லாஹ் சொல்லிவிட்டார்களா, சமயனா வாத்தாயினம், கேட்டோம் கட்டுப்பட்டோம், மீண்டும் சொல்ல வேண்டிய நிலைமை அவர்களுக்கு வராது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்போ அந்தலா அவர்கள் எல்லாம் தெரியும், நிறைய செய்தி கேள்விப்பட்ட செய்தி தான். இஸ்லாத்தை பொறுத்தளவிற்கு புதிதாக எதுவும் சொல்ல முடியாது, இருக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்ல முடியும். புதிதாக சொன்னால் பிதிகத் அனாச்சாரங்கள், அப்ப மார்க்கத்தில் இருக்கிறதுதான் சொல்ல முடியும். அப்ப சகாபாக்கள் அந்தலா என்று சொல்லக்கூடிய சகாபி, அவருடைய உள்ளம் பாருங்க, ஐயுக்கும் அரசும் அமலா, உங்களை அழகானவர் யார், அமல்களை அழகரித்தவர்கள் யார் கேள்வி வைக்கிறான் இல்லையா, அவருக்கு ஒரு சந்தேகம். என்ன சொல்றார், நாஃபக அன்னலா, இந்த அந்தலா நாசமாகிவிட்டார், முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று சொல்றார். அப்ப சொல்லிவிட்டு வீட்டிலே இருக்கிறார், வீட்டிலே சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அந்தலாவுக்கான அபூபக்கர் சித்திகளை பார்க்க போறாங்க, பார்த்து சந்திக்கிறாங்க. சந்தித்து அந்தலா என்ன உங்களை காணவில்லை கேட்கிறாங்க. அப்போ சொல்றார், இல்ல அபூபக்கர் அவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய ஈமான் அதிகரிக்கிறது, என்னோட அமல்கள் அதிகரிக்கிறது, என்ன நான் அவரோட இருக்கிற நேரத்தில் என்ன செய்யுது, என்னுடைய இரையச்சம் அதிகரிக்கிறது என்று சொல்கிறார். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டு நான் வருகின்ற நேரத்தில் என்ன ஆகுது, என்னுடைய ஈமான் குறைகிறது, என்னுடைய ஈமான் பலகீனம் ஏற்படுகிறது. அப்ப இரட்டை உள்ளம் கொண்டவன் தானே நான், இரட்டை வேறதானே நான், ஆயா நான் முனாஃபிகீன், இந்த அந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்று சொல்கிறார். அப்ப அபூபக்கர் சித்திகள் சொல்றாங்க, அந்தலாவே உங்களை போன்று எனக்கும் சந்தேகம் இருக்கிறது, எனக்கும் இந்த குறைபாடுகள், என்னுடைய அந்தலா முனாஃபிக் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ்வோட சொல்ல மாட்டாங்க, நீங்கள் எப்போது இருக்கிற மாதிரி இருங்க என்று சொல்லிவிட்டு அனுப்புறாங்க. அப்ப இவருக்கு ஒரு மரணம் வந்தது. உஹது போர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இஸ்லாமிய போர்க்களத்தில் பத்ர் போருக்கு பிறகு உஹது போர்க்களம் மிக பெரிய ஒரு போர். அது ஏனென்று சொன்னால் பத்ர் போர்க்களத்தில் காஃபிர்கள் நிறைய பேர் இறந்து விட்டார்கள். இந்த காஃபிர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இஸ்லாமிய படையை அழிக்க வேண்டும், இந்த இஸ்லாமிய படையை ஒழிக்க தீர வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி எல்லா காஃபிர்களும் அந்த உஹது போர்க்களத்தில் வந்தார்கள். அந்த உஹது போர் எப்படி என்று சொன்னால், அம்சா அவர்களையும், முஸாப் பின் உமைர் அவர்களையும், ஜாபர் பின் அப்துல்லா அவர்களையும், அந்தலா அவர்களையும், இப்படி பல சகாபாக்களை கொண்டு குவித்த களம் தான் உஹது போர்க்களம். அபூ சுஃபியான் தலைமையில் வந்த போர்க்களம் தான் உஹது போர்க்களம். அப்ப கிட்டத்தட்ட 70 சகாபாக்கள் மரணிக்கிறாங்க இந்த உஹது போர்க்களத்தில். அப்ப இந்த போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அந்தலா ரலியல்லாஹு யார் என்று சொன்னா, புதிய மணமகன், அன்றைக்கு தான் திருமணம் ஆகியிருக்கிறது. அவருக்கு போர்க்களத்துக்கு வருவதற்கு ரசூலுல்லாஹ் தடை போட்டாங்க. புதிய மணமகளா இருக்கிற காரணத்தால் என்ன செய்தாங்க, போருக்கு நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்லி இது பண்ணாங்க. அப்ப போர் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரசூலுடைய முகத்தில் வெட்டுப்பட்டு பல்லெல்லாம் உடைக்கப்பட்டு ரசூலுல்லாஹ் மயக்கப்பட்டு கீழே விழுந்திருக்கிறாங்க. அப்ப இந்த எதிரிகள் காஃபிர்கள் என்ன செய்யறாங்க, முகமதை கொன்று விட்டோம், முகமதை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று சொல்லி இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறாங்க, அந்த அந்தலா ரலியல்லாஹுடைய காதில் விழுகிறது. தன் மனைவியோடு எதிர்த்து விட்டு போகிறார். அல்லாஹ்வுடைய கொண்டு விட்டார்களா, விடமாட்டன் அவர்கள் என்று சொல்லி வாளை எடுத்துக்கொண்டு உருவி அந்த போர் எதிரியோட கை ஓங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் வாளை உருவி கொண்டு போகிறார். போகக்கூடாது, போர் செய்கிறார். போர் செய்துவிட்டு பல எதிரிகளை உருவெட்டுகிறார். எதிரியால் சகிதாக்கப்பட்டு மரணம் அடைந்து விடுகிறார். போர் எல்லாம் முடிந்து விட்டது. சகாபாக்களை பார்வையிடுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் யாரெல்லாம் மரணித்திருக்காங்க அவர்கள் பார்வையிடுவார்கள். அப்படி பார்வையிடக்கூடிய நேரத்தில் கடுமையான வெப்பமான நேரம், அந்த நேரம் உஹது போர்க்கான நேரம். அந்த நேரத்தில் அந்தலா சுத்தி ஈரமாக இருக்கிறது. உன்னை சகாபாக்கள் அழைத்தார்கள், தோழர்களே என்னுடைய அந்தலா விஷயம் என்ன என்று கேட்டார்கள். சகாபாக்கள் வீட்டுக்கு சென்றார்கள். வீட்டுக்கு சென்று மனைவி விசாரித்து வந்தார்கள். யார சொல்லலாம், குளிப்பு கடுமையான ஐயுக்கும் அமலா, உங்கள் அமலில் யார் சிறந்தவர் என்று அல்லாஹ் கேட்டானா இல்லையா? அந்த அமல்கள் மூலமாக எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் அவர். யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? நாம் பிரார்த்தனை செய்கிறோம் அல்லாஹ்விடத்தில். என்ன பிரார்த்தனை செய்கிறோம்? யா அல்லாஹ், நான் வாழக்கூடிய நேரத்தில் எனக்கு நோய் நோக்கால் இல்லாமல் எனக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். நான் வாழக்கூடிய பொருளாதாரம் எனக்கு வேண்டும் யா அல்லாஹ். நானும் என்னோட மனைவியும் மக்களும் சந்தோஷமா இருக்க வேண்டும், வீடு வாசலோட எல்லா பூமிகளோட இருந்து நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று உலாய்க ஹஸ்புல்லாஹ், இவர்கள் என்னுடைய படைப்பட்டாளர்கள். அல்லாஹ்
உலாய்க உமுல் முஃப்லிஹூன், இவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எப்படி வெற்றியாளர்? பக்கத்து ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, மகத்தான வெற்றியை பெற்று விட்டார் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறார். என்ன காரணம்? இந்த குர்ஆன் இந்த ஹதீஸ் விட்டு என்ன செய்கிறோம்? ஐயர் தொழுகை இந்த முறையாக செய்கிறோமா? எத்தனை நபர் இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுதார்கள்? சிந்தித்து பாருங்க. ஃபஜ்ர் தொழுகை பேஸ் மட்டம், சொர்க்கத்துக்கு சாட்சி சொல்லக்கூடிய தொழுகிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுது ஜும்மாக்கு போல நபர் வந்திருக்கீங்க? அப்ப நம்முடைய அமல் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அல்லாஹ் வந்து அல்லாஹ் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர் தவிர நம்ம என்ன செய்வது? குறை சொல்வதில்லை. மனிதன் என்ன சொல்றாங்க? பலகீனமானவர்கள் தான், தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அதெல்லாம் ரசூல் என்ன பண்ணல, விதிவிலக்கு அல்ல. குல்லு பனி ஆதமு ஹத்தாஹும் வ ஹைரு ஹத்தாயின தவ்வாபுங்கறாங்க. ஆதமுடைய மனிதன் அத்த மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அந்த தவறுக்காக திருந்தி அல்லாஹ்வுடைய தௌபா முஹார் என்று சொல்ற நபி தோழர். இவர் இஸ்லாத்துக்கு 30 வயசுல வராரு. இவர் இஸ்லாத்துக்கு 30 வயசுல வராரு. 8 ஆண்டுகள் வாழ்றாரு இந்த பூமியில, முஸ்லீமாக வாழ்றாரு. முஸ்லீமாக வாழ்றாரு. இவர் 8 வருஷம் தான் பூமியில் முஸ்லீமாக வாழ்றாரு. இவருக்கு ஒரு மரணம் வந்தது. இவர் அமலை நீங்க பார்க்க வேண்டும். சொன்ன பல அமல்கள் அல்லாஹ் ஒரு அடியானை பொருந்தி கொண்டான் என்று சொன்னால் என்ன செய்வார்? அந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப அவர் 2 பேருக்கு இந்த பூமியில அமல் செய்திருப்பார். நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் என்ன செய்யறேன், விஷயத்துக்கு வரேன் சார். இவருக்கும் ஒரு மரணம் வந்தது. அகல் போர் எல்லாம் தெரியும். அந்த யுத்தம் என்று சொல்வார்கள், அகஸாப் யுத்தம் என்று சொல்வார்கள், அகல் போர் என்று சொல்வார்கள். அந்த அகல் போர் களத்தில் என்ன செய்கிறார்கள்? எல்லா எதிரிகளும் கிட்டத்தட்ட 25,000 நபர்கள், இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் 3000 நபர்கள் இருக்கிறார்கள். இந்த படையை அழித்து விட்டால் நாம் என்ன செய்வோம்? வெற்றி கண்டு விடுவோம் என்று சொல்லி மக்காவும் மதீனாவும் மட்டும் எதிரிகள் மட்டுமல்ல, வெளியில் உள்ள எல்லா எதிரிகளையும் எதிரிகள் பண்றாங்க, கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு 25,000 எதிரிகள் வராங்க. எதுக்கு? இந்த 3000 நபர்கள் அழித்து விட்டால் என்ன செய்யலாம்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி தெரிகிறது. அப்போது என்ன செய்யலாம் என்று கேட்கக்கூடிய ஒரு சகாபி, அவர் ஒரு சகாபி வந்து என்ன செய்யறார்? ஒரு ஐடியா கொடுக்கிறார். என்ன ஐடியா கொடுக்கிறாருன்னாக்கா, அகல் தோண்டுவோம். 25,000 நபர்கள் வர்றாங்க அல்லவா, அப்ப நம்ம மக்களை பாதுகாக்க வேண்டும் சொன்னால் மதீனாவை சுற்றி அகல் தோண்டுவேன். அகல் தோண்டுன்னு சொல்றாரு. சல்மான் ஃபாரிஸ் நபி தோழர் வந்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். எங்க நாட்டுகளில் இப்படிதான் பண்ணுவோம், யார சொல்லலாம், நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணாக்கா இந்த மக்கள் அந்த நம்ம குழந்தைகளே மக்களை எல்லாம் காப்பாற்றுன்னு சொல்லி அகல் தோண்ட வேண்டும். மதீனாவை சுற்றி அகல் தோண்ட வேண்டும். அகல் என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல, சரிங்களா? எப்படி என்று சொன்னால் குதிரை பாஞ்சா தாண்டக்கூடாது, உள்ள உழுகணும். உள்ள வந்து குதிரை என்ன கூடாது, மேல வரக்கூடாது. குறைஞ்சது 20 அடி அகலமாக இருக்க வேண்டும், 20 அடி ஆழமாக இருக்க வேண்டும். அன்றைக்கு வந்து என்ன இருக்கு? இன்னைக்கு வந்து ஜேசிபி இருக்கு, இட்டாச்சிக்கிற வாகனம் எல்லாம் இருக்குது. செல்லு வாரி வாரி என்ன பண்ண போடுறாங்க. அன்னைக்கு மம்முட்டி அந்த கோடாளி தான், அதை வைத்து சகாபாக்கள் தோன்றாங்க. அது பெரிய சம்பவம் அது. ஆனால் சின்ன ஒரு போர் நடந்தது. அந்த எதிரிகள் சில நேரத்தில் வரக்கூடிய நேரத்தில் இந்த ஸஹல் பின் முஹாத் இல்லை போர் செய்யறாங்க. பெருசாக அந்த போர் நடக்கல. இஸ்லாத்திலேயே வந்து ஒரு என்ன சொல்ற திருப்புமுறை ஏற்பட்ட ஒரு போர் அது. இதற்கு பிறகு எந்த எதிரியும் இஸ்லாமிய தாக்கி வந்து சரித்திரம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு போர் அது. அப்ப என்ன செய்யறான்னு சொன்னால், அந்த ஸஹல் பின் முஹாத் சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் அந்த இடையில வரக்கூடிய நபரோடு போர் செய்து அவர் கால் வெட்டப்பட்டு ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அவர் துவா செய்கிறார், 2 துவா செய்கிறார். யா அல்லாஹ், இந்த குறைசிகளுக்கு எதிராக இன்னும் இந்த போர்க்களத்தில் போர் செய்ய வேண்டும் என்று இருந்தால் என்னை இந்த பூமியில் வாழ வையா அல்லாஹ், இல்லை என்ன எனக்கு மரணத்தை தாயால் சொல்லி 2 பிரார்த்தனை செய்கிறார். எதுக்காக பிரார்த்தனை செய்யறாரு? வெட்டப்பட்டு அவர் என்ன ரத்தம் போய்கொண்டே இருக்குது. அப்படி மௌத்தால ஷஹீதுங்கிற அந்தஸ்து அவருக்கு கிடைச்சிடும். அந்த ஷஹீதுங்கிற அந்தஸ்தை வந்து கிடைக்கிறதுக்காக என்ன பண்றாரு? உள்ளே எனக்கு என்ன பண்ண, நீ இந்த மக்களோட போர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த எதிரிகளோட போர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னை பூமியில வாழவை, இல்லையே எனக்கு மரணத்தை தாங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் நம்ம அவருக்கு மரணத்தை கொடுத்துறோம் ஆச்சுங்களா? அவர் மரணத்துக்கு போயிடறார். 2 பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எப்படி என்று சொன்னால், இவரை செய்து ஷஹீதுங்கிற அந்தஸ்து அடைக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரு? மௌத்தா போயிறாரு. அதே போல பாத்தீங்கன்னாக்கா இந்த அகல் போருக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்தாங்க? எங்கெல்லாம் அநியாயம் மக்களும் நடக்கிறதோ அங்கெல்லாம் சகாபாக்கள் அனுப்பி வைத்தார்கள். இந்த போர்க்களத்துக்கு பிறகு எதிரிகள் இஸ்லாமிய தாக்க வந்த சரித்திரம் கிடையாது. அவர் 2 பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். அப்ப அவர் மரணத்தை விட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்பப்போ போய் பார்த்துட்டு வர்றாங்க. ஆனா என்ன வீட்டுல இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸஹல் பின் முஹாத் அவர் மரணத்தை விட்டார் என்று சொல்றாங்க. சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஓடி போறாங்க.
சகாபாக்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. சகாபாக்களை தள்ளிவிட்டு போறாங்க. யார சொல்லலாம்? வழக்கத்துக்கு மாற்றமாக உங்கள் செயல் அமர்ந்திருக்கிறது யார சொல்லலாம்? அமைந்திருக்கிறது யார சொல்லலாம் கேட்கிறாங்க. தோழர்களே, இதோ பாருங்கள், பல்லாயிரம் மலக்குமார்கள் சஹூபுடைய ஜனாசாவில் பங்கு கொடுக்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. எங்க அந்தலாவை இவரை குளிப்பாட்டினார்களோ அதே போல் இந்த சஹூபின் முகாமை குளிப்பாட்டி விடுவார்களோ நான் குளிப்பாட்டு வேண்டும் ஓடோடி வந்தேன்னு சொல்றாங்க. சிந்தித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி ஓடோடி வந்து என்ன பண்றாங்க? அது மட்டுமல்ல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சஹூபுடைய மரணத்தை கேட்டு அல்லாஹ்வுடைய அரிசை நெடுங்கிடுங்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அந்த அடியாரை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இந்த உலகத்தில் எப்படி ஐயக்கும் அகசும் அமலா அல்லாஹ் சொன்னா இல்லையா? உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன்? வாழ்வியும் மரணத்தை எதுக்கு தந்திருக்கேன்னு சொன்னால் இந்த பூமியில் வாழக்கூடிய நேரத்தில் உங்களை சிறந்தவர் யார், உங்களுக்கு அதிகமான நன்மை செய்யக்கூடியவர் யார் என்று சொல்லி அல்ல கேட்டானா இல்லையா? அப்படி தன்னுடைய வாழ்க்கையை 8 ஆண்டு காலம் நம் பரம்பரை முஸ்லீமா இருக்கிறோம். 60 ஆண்டு 70 ஆண்டு நாங்க முஸ்லீம் பரம்பரை முஸ்லீம் எல்லாம் சொல்றோமா இல்லையா? அவர் இந்த பூமியில் 8 வருஷம் தான் வாழ்ந்தார். அப்போ சஹாபாக்கள் வந்து ஜனாசாவை தூக்கி சென்று போறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார சொல்லலாம்? நாங்க ஜனாசாவை தூக்கி கொண்டு போன யார சொல்லலாம்? ஒரு காற்றை போல இருந்த யார சொல்லலாம் அப்படின்னாங்க. அல்லாஹ் சொன்னாங்க, சஹாபாக்கள் மலக்குமார்கள் அந்த சஹூபின் முகாமுடைய ஜனாசாவை தூக்கி சென்றார்கள். யோசனை பண்ணி பாருங்க. இது மரணம். ஒரு அறிவிப்பில் 70,000 வருது, ஒரு இன்னொரு அறிவிப்பில் 10,000 வானவர்கள் வருது. சரிங்களா? அப்ப 10,000 வானவர்கள் அல்லாஹ் இறக்கி அவர் ஜனாசாவை பங்கு கொள்ளுமாறு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? ஏவுறான்னு சொன்னால் அந்த அடியான அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார். இந்த பூமியில் வாழக்கூடியதான் நிறைய எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார். யோசனை பண்ணி பாருங்க. தொழுகை விஷயம் நம்ம எதுவே நீங்க தொழுகை வந்து ரசூல் சொன்னாங்க, சொர்க்கத்துறை திருவுகள்னு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். தொழுகை விஷயம் நம்ம கரெக்டா இருக்கிறோமா? ஜுமாவுடைய நேரத்திலேயே வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு, அதுங்களா 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அதனால என்ன இருக்கு, எல்லாரும் வந்துட்டாங்க. இருந்தாலும் காசு இருக்கு, கம்மியா தான் இருக்கு. இன்னும் பாருங்க உதவி தான் இருக்கிறேன். எவ்வளவு விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டாலும் அல்லாஹ் சொல்லவே இல்லையா? இல்ல நூதி அலி ஸலாத்தி மியமல் ஜும்ஆ வஸம் இலா திக்ரில்லாஹி வதல் பைங்கிறான். நீ வியாபாரத்துக்கு போவேன்னு நல்லா சொல்ல, நீ வியாபாரத்துக்கு போய் என்ன பண்ணு, ஜும்மாவோட நேரம் வந்து விட்டால் வதல் பைங்கிற வியாபாரத்தை நிறுத்துகிறாங்க. ஜும்மாவோட நேரம் இன்னைக்கு 11:05 ஸ்டார்ட் ஆகுது. நான் அப்ப எல்லாம் வேண்டாம், 12:45 12 மணிக்கு ஜும்மா நினைக்க ஒரு 12:20 வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? முன்சுல தொழவங்க எத்தனை பேர்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முன்சுல ரசூலுல்லாஹ் குத்துபா உரையாற்றக்கூடிய நேரத்திலேயே வந்து ஒரு நபி தோழர் வந்து தொழுகாம உட்கார்றாரு, எந்திரிச்சு தொழுகைன்னாங்க. அவருடைய சொல் அவ்வளோ இம்பார்ட், அந்த இதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். அந்த முன்சுலத் ஜும்மாவோட முன்சுலத் எத்தனை பேர் தொழுகும்? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு தொழுகை விஷயத்துல அல்லாஹ் சொல்றா, நீ ஜும்மா போய் என்னோட பகுல போய் பூமியில் தேடுங்கிறான். ஒவ்வொருத்தவங்க பகுதி இல்லைங்கிறான். நீ ஜும்மா தொழுக போய் என்ன பண்ணு, இந்த பகுல போய் தந்திர வச்சிருக்கிறேங்கிறான். நம்ம என்ன செய்யறோம்? தூங்குறோம். தப்பு கிடையாது, மார்க்கம் தடை செய்ய கிடையாது. நீ போங்கன்னு சொல்ற. ஆனா ஜும்மாவுக்கு வந்து விட்ட நேரம் வந்து என்ன ஆயிடும், நீங்க பள்ளிக்கு வாங்க. என்ன செய்யறோம்? எத்தனை நபர்கள் வருகிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை நபர்கள் வந்து ஜும்மா குத்துபால இமாம் ஏறுவதற்கு முன்னாடி வந்து இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு தொழுகை ஜும்மாவுடைய அந்த 4 கோழி கொடுத்த நன்மை முட்டை கொடுத்து வரிசையா சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? அந்த தொழுகை அது மட்டுமல்ல, முன்னாடி சஃப், ஃபர்ஸ்ட் சஃப் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதோட நன்மையை நான் சொல்லிவிட்டேன்னு சொன்னால் ரத்த கலர் ஏற்படுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய சஃபோட நன்மை செய்வானா? நம்முடைய ஈமான், நம்முடைய அமல்கள் சரியாக இருந்தா, முறையாக இருந்தா அல்லாஹ் என்ன செய்வான்? நம்மை அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அந்த மாதிரி அமலை மலக்குமாக செய்வோம். நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்க்கு அறிவித்து கொடுத்தாங்களா? ஒமா என்திக்கு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹாங்கறான். இந்த நபி தன் மன இச்சைப்படி பேச மாட்டார், தன் சொந்த கருத்தை சொல்ல மாட்டார், வஹி என்று வேலைங்கிறான். அது வஹி மூலமா அல்லாஹ் என்ன பண்ணா? அறிவித்து கொடுத்தா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் இல்ல, அதனால நடக்காம இருக்குமா? அப்படி கிடையாது. இந்த வசனம் நம்மோடு இருக்கிறது. இந்த வசனத்துக்கு யார் உயிரோட்டம் கொடுத்தார்களோ அதே போல அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நம்முடைய மரணத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளுவான். அப்ப இப்படிப்பட்ட மரணத்தை பொருந்திக் கொள்ளக்கூடிய மரணத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு வாக்கு சொல்லி முதல் நிறைவு செய்யறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் புரிந்து கொண்ட மரணம் என்ற தலைப்பில் 2
சகாபாக்களை தான் பார்ப்போம். அது முழுமையாக அவங்களுடைய இதை நாம் சொல்ல முடியவில்லை. ஏன்னா ஜும்மாவுடைய நேரம் அவ்வளவுதான் இருக்கிறது. எத்தனையோ சகாபாக்கள், 4-5 சகாபாக்களுடைய ஒரு நம்மளுடைய நிறைய பல சகாபாக்கள் இருக்கிறார். அப்ப இந்த சகாபாக்கள் அந்த மறுமையை நம்பினார்கள். இந்த உலகம் ஐயாத்த துன்யா அல்லாஹ் சொன்னான், அற்பமான உலக வாழ்க்கையில மறுமைதான் நிரந்தரமானது, நிலையானதுன்னு அல்லாஹ் சொன்னான். அதை அந்த மக்கள் நம்பினார்கள். நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். ஆனா இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இன்னைக்கு நமக்கு உணவு இருக்கிறது, உடை இருக்கிறது, தங்குவதெல்லாம் இன்னைக்கு உணவு இல்லாமல். ஆனா பாலஸ்தீன மக்கள் நீங்க பார்த்தீர்களா? அந்த மக்கள் போன வாரம் ஜும்மா அங்க நடந்திருக்கு. சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் அவர் என்ன பண்ணாரு, உரையாற்றினார். ஜும்மா உரையை ரொம்ப ரொம்ப கம்மியாட்டினது அவர் தான். அவர் என்ன சொன்னார் ஜும்மா தெரியுங்களா? என்னால் பேச முடியவில்லை, என்னால பேச முடியவில்லை பசியால். ஏன்னா மக்கள் சாப்பிடல, சாப்பாடுக்கு வழி இல்லை. என்னால பேச முடியல, அதுக்கு உண்டான எனக்கு முடியல. உங்களாலையும் உட்கார்ந்து கேட்கறதுக்கு உண்டான உங்களாலையும் முடியல சொன்னால் இந்த உலகத்தையும் அழிக்கணுங்கிறான். ஆனா அந்த மக்கள் அனைவருமே சாப்பிடாம இருந்தாங்க. எப்படி இந்த அகல் போர்க்களத்தில் சகாபாக்களுக்கு உணவு இல்லாமல் இந்த அகல் குழி தோண்டினார்களோ, அதே போல் இன்றைக்கு அந்த மக்கள் எல்லா நாடுகளும் பொருளாதாரம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்குது, உணவு கொடுக்க ரெடியா இருக்குது. இந்த இஸ்ரேல் யூத சைத்தான்கள், அயோக்கியர்கள் அதை கொடுக்க முடியாம தடுக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சோதனை. எல்லாம் அந்த மக்களை அவர்கள் சொர்க்கத்துக்கு விலைக்கு வாங்கி கொண்டான் அல்லாஹ். ஆனா அவர் ஈமான் ஜும்மா நடக்க வேண்டும், ஜும்மா தொழுக வேண்டும் சொல்லி அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொன்னால், நம்ம இந்த பூமியில் எல்லாம் எப்படியெல்லாம் நம்ம வைத்திருக்கிறோம். ஏதோ குறைகள் இருக்கிறதா? ஒரு வாகனத்துக்கு 2 வாகனம் வச்சிருக்கிறோம், ஒரு செல்போனுக்கு 2 செல்போன் வச்சிருக்கிறோம், எவ்வளவு ஆடைகளை வைத்திருக்கிறோம். என்னென்ன விதமான இன்னைக்கு ஜும்மா முடிஞ்சு போனா பிரியாணி, குஸ்கா, எவ்வளவு உணவு உண்ண போகிறோம். நம்ம அடுத்த வரைக்கும் உணவு இல்லாமல் அந்த மக்கள் இருக்கிறார்கள். போர் முடிந்து விட்டது என்று சொல்லி பார்த்தால் அது சைத்தான் என்ன செய்கிறான், மறைமுகமா செஞ்சுதான் இருக்கிறான். ஒரு மிலிட்டரி இறந்துக்காக 100 மக்களை கொள்றான். இதெல்லாம் அந்த மக்களுக்கு சோதனை வைத்திருக்கிறான். அந்த மாதிரி சோதனை அல்ல நமக்கு தந்த தாங்குவோம் நமக்கு தெரியாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த மக்களுக்கு மறக்காம துவா செய்ய வேண்டும். அவருடைய ஈமான், அவர் ஈமான் இருக்கிறார்கள். வீடு குண்டு விழுக்குது, வீடு வரையுது, அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க. மக்கள் இறந்து போறாங்க, அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க. எல்லா புகழும் உனக்கே ஆகாது. எப்படி சொல்ல முடிந்தவர்களால? சஹாபாக்கள் ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்தவர்கள். ஆனா இவர்கள் அதே நம்மை போலதான் அந்த வசனங்களையும் ஹதீஸ்களையும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய மக்கள். அவருடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. மனைவி போயிடுச்சு, மக்க போயிடுச்சு, எல்லாம் போயிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். கண்ணில் கலங்கும், தண்ணி வரத்தான் செய்யும், இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் கொடுத்தா அல்லாஹ் எடுத்தான், எல்லா பொருளும் அல்லாஹ்வுக்கு என்று சொல்லி பண்றாங்க. அதை சொல்றாங்கன்னு சொன்னால் அந்த மக்களோட ஈமான் எந்த அளவுக்கு இருந்து பாரு. அப்ப நம்ம போல மக்கள் தானே அவங்களும். சகாபாக்கள் அந்த காலத்துல வாழ்ந்தாங்க, அந்த காலத்துல அவ்வளவு இல்ல பொருளாதார. சகாபாக்கள் குறை சொல்றோம், நல்லா வாழ்ந்த மக்களை என்ன பண்றோம், நம்ம குறை சொல்றோம். புரிஞ்சா உங்களுக்கு? அது அந்த காலம். இப்ப இந்த காலத்தில் வாழ முடியாதப்பா. ஒரு வட்டி வாங்காம எப்படி எப்ப பிசினஸ் பண்ண முடியும்? சர்வசாதாரண மக்கள் கேட்கிறாங்க, வட்டியாக எப்படி பிசினஸ் பண்ண, இந்த காலத்துல எப்படி பிசினஸ் பண்ண முடியும் கேட்கிறாங்க. அவ சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த பூமியில வாய்ப்பை தந்திருக்கிறான். எத்தனையோ மரண சமுத்திரம் கேள்விப்பட்டுட்டே இருக்கு, பாக்குறோமா இல்லையா? மின்னி நம்ம ஜும்மா முடிஞ்ச வீடு போய் சேருவது யாருக்கா கேரண்டி இருக்குதா? யார் கையில இருக்கு? இது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. மரணம் வருவதற்கு முன்னால் உங்க அமல்களை என்ன செய்யுங்க? அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉ ரசூல், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுக்கு வழிபடுறதுன்னா அல்லாஹ்வுக்கு சொல்லுக்கு கட்டுப்படுறது. அவனுக்கு வணக்க வழிபாடு செய்வது, இபாதத்து செய்வது, அவனை பின்பற்ற முடியாது, அவனுக்கு கட்டுப்படாது. ரசூலா கட்டுப்படும் சொல்றான். என்ன ரசூலா சொல் செயல் அங்கீகாரம். என்ன ரசூலா பின்பற்ற சொல்றான், அல்லாஹ் பின்பற்ற முடியாது, அல்லாஹ் பின்பற்ற முடியாது. ஆனா அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுங்கள், பின்பற்றுங்கள் சொல்றான் அல்லாஹ். லக்கத் கானலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, அழகிய முன்மாதிரி நபி இருக்குன்னு சொல்லி பின்பற்றுங்கிறான் அல்லாஹ். ஏன்னாக்கா அந்த ஒரு மனிதனை உங்க மாடலா காமிச்சுக்கங்கிறான், அதை பின்பற்றுங்க. ஏன்னா அல்லாஹ் அவனை பின்பற்ற முடியாது. அவன் தூங்க மாட்டான், அவன் சாப்பிட மாட்டான், அவனுக்கு மனைவி தேவை கிடையாது, மக்கள் தேவை எதுவுமே தேவை கிடையாது. அல்லாஹ் பின்பற்ற முடியாது. அதுதான் அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். வாத்திய ரசூல், ரசூலுக்கு என்ன பண்ணுங்க? கட்டுப்பட்டு ரசூல் பின்பற்றுங்க. வலா துபுத்துல் அஹ்மாலஹும், அமல்களை பாழாக்கி விடாதீர்கள், வீணாக்கி விடாதீர்கள் சொல்லி காட்டுறோம். அப்படிப்பட்ட அமல்களை நாம் செய்து இந்த பூமியில் அல்லாஹ் சொன்னானா இல்லையா? ஐயிக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் அமல்களில் சிறந்தவர் யார் என்று அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் வாழ வேண்டும்.
அல்லாஹ் சொல்ல இர்ஜிஹி இலா ராலியத்தின் மரலியா ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னத்திங்கிற அல்லாஹ் சில அடியார்களை மறுமையில் அல்லாஹ் என்ன சொல்வார்னு சொன்னால் திருப்தி அடைந்த ஆத்மாவே நல்லா கூப்பிடுவான். சில அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்ல திருப்தி அடைந்த ஆத்மாவே நீ வா, திருப்தியோடு வா, நான் உன் மீது திருப்தி, நீ என் மீது திருப்தி. இவங்களுக்கு கொடுத்த இந்த காஃபிலுக்கு கொடுத்த தண்டனை பார்த்து நீ அச்சப்படாத. வதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னத்திங்கிறான், என்னுடைய சொர்க்கத்தில் நுழைந்து கொள், எனது சொர்க்கத்தில் நுழைந்து கொள்கிறான். அப்படிப்பட்ட அடியார்கள் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அது மட்டுமல்ல, சில அடியார் யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட இந்த பூமியில் வாழ்கிறார்களோ நபியீன சித்திகீன சுஹதாயின சாலிஹீன் உலாய்க்க ரசிகரா, அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள். யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலை பின்பற்றி வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் பண்றார், அல்லாஹ் நற்சான்று அளிக்கிறார், அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள். உண்மை பேசி சித்திக்கிறார், உண்மை பேசும் மக்கள் எத்தனை பொய் சொல்றோமா அல்லாஹ் தஆலா அவங்களோட இருக்கிற பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தரட்டும். அப்புறம் சுகதாங்கிறான், ஷஹீதானவங்களோடு இருப்பார்கள், சாலியா நல்ல அடியார்கள் இருப்பார்கள். உலாய்க்க ரஃபீகாங்கிறான், இவர்கள் தான் சொர்க்கத்துடைய தோழர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்படி ஒரு பாக்கியத்தை அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கும் ஜுமாவை அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. ஆதா மின் ஹிந்தில்லா, இதுதான் அல்லாஹ் இப்பொழுது எனக்கு தந்தது, என்னுடைய இருந்தது. வல் ஹில்மு இந்தல்லாஹ், முழுமையான ஹில்முக்கும் அறிவுக்கும் ஞானத்துக்கும் சொந்தக்காரன் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவனை போற்றி புகழ்ந்தவனாக வாழ்த்தி வணங்கியவனாக என்னுடைய ஜுமா உரை நிறைவு செய்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.